அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அற்புதமான உலகத்திலே ஒரு அழகான வாய்ப்பை நமக்கு இந்த உலகத்திலே தந்திருக்கிறான். இந்த உலகம் என்பது அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு அற்புத வாய்ப்புக்குரியதாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த உலகத்தில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பது குறித்த விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தி சென்றிருக்கிறார்கள். அந்த உரையை தான் துல்ஹஜ்ஜினுடைய 9வது நாளிலே அரஃபா பேர்வழியில் நின்று நிகழ்த்திய ஒரு உரை, ஒரு அற்புதமான உரையாகவும் வரலாற்றிலே பொன் எழுத்துக்களால் பதிக்கப்படக்கூடிய உரை என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் அந்த மக்களிடத்திலே என்ன பிரச்சாரத்தை செய்தார்களோ அந்த பிரச்சாரத்தினுடைய மொத்த செய்திகளையும் சாறு பிழிந்து குடித்தால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு உரையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயங்கள் எதையெல்லாம் பின்பற்ற வேண்டுமோ அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் அழகான முறையில் அற்புதமாக விளக்கி சொன்ன ஒரு உரைதான் ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி பேருரை என்று சொல்லப்படுகிறது. வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லும்போது இது பொன் எழுத்துக்களால் பதிக்கக்கூடிய உரை, அற்புதமான அறிவுரை, சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய அற்புத உரைகள் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான செய்திகளை அந்த மக்கள் மத்தியிலே சொன்னார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவி கிடக்கிறது. மூளை முடுக்கெல்லாம் மலைவாழ் மக்கள் மத்தியிலையும். இப்போ ஆந்திராவில் போனீங்கன்னா பாடேறுங்கிற ஒரு மலைப்பகுதி, அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுவாசின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எழுத்தறிவும் கிடையாது, படிப்பறிவும் கிடையாது, பேச்சு கூட அவர்களுடைய தன்மைகள்லாம் வேறு நிலையில் இருக்கும். ஆனால் அந்த மலைவாழ் மக்கள் மத்தியிலும் கூட இஸ்லாத்தை தழுவி ஏற்றுக்கொண்ட மக்களும் இருக்கிறார்கள். அப்போ இஸ்லாம் மார்க்கம் இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா பகுதியிலும் மூளை முடுக்கெல்லாம் செல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாத்தினுடைய போதனைகள் அற்புதமாக இருக்கிறது. அதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால தான் உலகத்தில் இஸ்லாத்துக்கு தான் எதிர்ப்பு அதிகம். உலகத்தில் அதிகமாக எதிர்க்கப்படக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறது. உலகத்தில் அதிகமாக வளரக்கூடிய மார்க்கமாகவும் வேகமாக ஸ்பிரிட்டாகி வளரக்கூடிய ஒரு மார்க்கமாகவும் இஸ்லாம் மார்க்கம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு வருஷம் இருந்துச்சு, அப்புறம் இல்லை, ஒரு 10 ஆண்டுகள் வளர்ந்துச்சு, அதுக்கப்புறம் வளர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இல்லாமல் உலகம் முழுவதும் இஸ்லாம் மார்க்கம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நாளொரு மேனியாக பொழுது ஒரு வண்ணமாக இன்னைக்கு இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், இதோ இந்த நடிகர் ஏற்றுக்கொண்டார், இதோ இந்த குத்துச்சண்டை வீரர் ஏற்றுக்கொண்டார், இதோ அவர் ஏற்றுக்கொண்டார், அந்த ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டார் என்று உலகம் முழுவதும் இஸ்லாம் சம்பந்தமான ஒரு தேடுதலும் இஸ்லாம் சம்பந்தமான ஒரு ஆர்வமும் உலகம் முழுவதும் வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்லாத்தினுடைய போதனை தான் முக்கியமான ஒரு காரணம். அடிப்படையாக சொல்லக்கூடிய விஷயங்களை, மனித சமுதாயங்கள் பின்பற்ற வேண்டிய காரியங்களை அழகாக அற்புதமாக சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு ஆட்டம் காணக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க இறை தூதராக ஆன பிறகு இந்த மக்களிடத்தில் போதனை செஞ்ச நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நிறைய போதனைகள் நினைச்சுவாங்க. அடிப்படையில் இருந்து அல்லாஹ் ஒருவன், அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களுமே இறைவனால் உருவாக்கப்பட்டது, அவன் ரப்பி சமாவாதி வல் அருள், வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாக இருக்கிறான் என்று அறிவுரைகளை சொல்லி அந்த மக்களை எல்லாம் இணைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான மக்களை அதன் மேல் கொண்டு வந்தாங்க. நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. முதல்ல 2 பேர்,
அப்புறம் 4, அப்புறம் 10, அப்புறம் 20, அப்புறம் லட்சம் அப்படின்னு எக்கச்சக்கமான மக்கள் இஸ்லாத்தின்பால் வந்த பிறகு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஏராளமான பிணக்குகள் ஏற்பட்டு விட்டது. அது நடக்குமா இல்லையா? ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருக்க உணர்வு, பாச உணர்வு, அது வளர்ச்சி அடையும் போது கொஞ்சம் குறைஞ்சிரும். இயற்கையான ஒரு விஷயம் தான் அது. அப்ப அந்த நேரத்தில் எல்லாத்தையும் கவனிச்சு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவுரையை அந்த மக்களுக்கு சொன்னார்கள். அதில் அந்த மக்கள்கிட்ட சொன்னார்கள், மக்களே, நான் கூறும் வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். ஏன்னா இதற்கு பிறகு நான் உங்களை சந்திப்பேனோ என்பது தெரியாதுன்ட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உயிருக்கு உயிரா நேசிச்ச சஹாபாக்கள் அந்த மக்கள் சொல்றாங்க, மக்களே, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமா கேளுங்க, இதற்கு பிறகு உங்களை சந்திப்போம் என்பது எனக்கு தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது இறுதி நிலையாக மாறிவிடுகிறது, கவனமா கேளுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, உங்கள் இரத்தங்களும் உங்கள் செல்வங்களும் உங்கள் கண்ணியர்களும் ஒருவருக்கொருவர் மிக புனிதமானவை அப்படின்னாங்க. அதாவது இந்த உலகத்தில் நாம புனிதம்னு சில விஷயத்தை விளங்கி வச்சிருக்கிறோம் இல்லையா? இந்த உலகத்தில் நம்ம எதை புனிதம்னு விளங்கி வச்சிருக்கிறோம்? இஸ்லாமிய அடிப்படையில் பார்த்தேன்னு சொன்னா காபத்துல்லா புனிதமானவை அப்படி விளங்கி வச்சிருக்கோமா? அப்படி நம்ம விளங்கி இருக்கிறோம். காபத்துல்லா புனிதமானது, பள்ளிவாசல் புனிதமானது, அதை விளங்கி வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நாமங்கள் புனிதமானது, இறை தூதர்கள் புனிதமானவர்கள், இப்படி சில விஷயங்களை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? புனிதமானது, அல்லாஹ் புனிதப்படுத்தி இருக்கிறான் சில விஷயத்தை, சில விஷயங்களை நம்ம புனிதம் என்று விளங்கி வச்சிருக்கிறோம். அதுல ரொம்ப கண்ணியமாகவும் இருக்கிறோம் இல்லையா? புனிதத்தை நம்ம பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய உயிர்களும் புனிதமானதுதான். இது எப்போ? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஏராளமான போர்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இப்பவும் நடக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா எக்கச்சக்கமான போர்கள் நடந்துகிட்டு இருக்கும். உயிர்களை சர்வ சாதாரணமாக எடுக்கக்கூடிய நிலை இருக்கும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய உயிர் புனிதமானது. எப்படி இந்த மாதம் புனிதமானதோ, அந்த புனிதமான மாதத்தில் நின்று தானே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நகரம் இப்ப எப்படி புனிதமானதோ அதே மாதிரி உங்களுடைய உடைமைகள் புனிதமானது. எவ்வளவு பாருங்க, உங்களுடைய கண்ணியம் புனிதமானது. அப்ப ஒருத்தருடைய கண்ணியம், ஒருத்தருடைய உடைமைகள், ஒருத்தருடைய உயிர், இது புனிதமானது, ஹராம்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதை எடுப்பது என்ன? ஹராம். இந்த விஷயத்துல முஸ்லிம்கள் எப்படி இருக்கணும், அதான் படிப்பினை. இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது இன்னைக்கு உயிர்களை சர்வ சாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்களுக்கு முஸ்லிம்களை ஒருவருக்கு ஒருவர் வெட்டி கொள்கிறார்கள், சாய்த்து கொள்கிறார்கள். நடக்குதா இல்லையா? தகப்பனை சொத்திற்காக மகன் கொலை செய்தான், சம்பவம் வருகிறது. அண்ணன் தம்பி மத்தியிலே கொலை நடந்திருக்கிறது, சம்பவம் வருகிறது. கணவன் மனைவிக்கு மத்தியிலே கொலை நடந்திருக்கிறது, சம்பவம் வருகிறது. யாருன்னு கேட்டா வேலூர்ல இல்ல பேர்ணாம்பட்டில் இல்ல அந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் உள்ள முஸ்லீம் பெயர் பத்திரிகையில வருகிறது. எவ்வளவு பெரிய மோசமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? உயிர்களை எவ்வளவு புனிதமாக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில புனிதம் என்று சொல்லி இருக்கும் போது அதை சர்வ சாதாரணமாக அற்பமானதாக கருதக்கூடிய காலம் இன்றைக்கு இருக்கிறது. அதே அடுத்தவர்களுடைய உடைமை, இதை கவனிச்சு பாருங்களேன். இந்த உலகத்தில் வாழும்போது ஒருவருக்குடைய உடைமை அது அவருக்குரியதுதான் இல்லையா? அது ₹1 இருந்தாலும் சரி, ஒரே ₹1 இருந்தாலும் சரி, அவருடைய உடைமைக்கு உண்டான பொருளா, அவனுக்குள்ளதா, அவன் சொத்தா, அவன் வீடா, அவன் பைக்கா, அவன் காரா, அவனுடைய ஆடையா, அவனுடைய பொருளா, அது அவனுக்குரியதானே தவிர அதை நாம் எடுப்பது ஹராம். ஹராம்னா எதை விளங்கி வச்சிருக்கிறோம்? பன்றிக்கறி ஹராம் விளங்கி வச்சிருக்காங்கல்ல முஸ்லிம்கள். பன்றிக்கறி சாப்பிடுவது ஹராம் விளங்கி வச்சிருக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி மது குடிப்பது ஹராம் விளங்கி வச்சிருக்கிறாங்க. இப்படி ஹராம் என்றிடாம எதையெல்லாம் விளங்கி வைத்திருக்கிறோமோ அது யாரு சொன்னா? எங்கிருந்து வந்தது இந்த ஹராம் என்ற வார்த்தை? யார் மூலியமாக இறைவன் நமக்கு சொன்னான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலியமாகத்தான் இது ஹராம், அது ஹராம், இதை செய்யக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, இரத்தம் ஹராம், அல்லாஹ் அல்லாததற்காக அறுக்கப்பட்ட உணவு, படையல் உணவு, இது எல்லாம் ஹராம் என்று நம்ம விளங்கி வச்சிருக்கிறோமே, எதன் அடிப்படையில்?
இறைவன் சொன்னான் ரசூலுல்லாஹ் மூலியமாக. அந்த ரசூலுல்லாஹ் தான் சொல்லுகிறார்கள், அடுத்தவர்களுடைய உடைமை ஹராம், தொடக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் உரியவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். யோசிச்சு பார்க்கணுமா? நம்ம இந்த வாழ்க்கையில, இந்த உலகத்தில் வாழும்போது இந்த பொருளாதாரம் என்பது மனிதனை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஃபித்னத் உண்டு. அலா குல்லி உம்மத்தின் ஃபித்னத்துன் அல் மால். எல்லா சமுதாயத்திற்கும் ஒரு ஃபித்னத் உண்டு. என்னுடைய சமுதாயத்திற்கு என்ன தெரியுமா? செல்வம் தான், பொருளாதாரம் தான் ஃபித்னா அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் நம்ம அடுத்தவருடைய உயிரை நம்ம அது பெரும்பாலும் பறிக்க மாட்டாங்க, ரொம்ப ரேர் தான். ஆனா அடுத்தவருடைய உடைமையை இலகுவா பறிச்சிருவாங்க. உடைமையை அது பிரச்சனை இல்லை. சொத்து பிரிக்கும் போதெல்லாம் கூட இப்ப தெரியும். சொத்து பிரிக்கும் போது என்ன செய்வாங்க? அவருக்கு அது இல்லை, இது இல்லை, நான் தான் பார்த்தேன், இதான் பார்த்தேன். அல்லாஹ் என்ன சொல்றானோ அதன் அடிப்படையில் உடைமைகளை பிரிக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லுகிறானோ அதன் அடிப்படையில் நம்முடைய மற்ற காரியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம உடைமை விஷயங்கள்ல ஒரு முஸ்லிம் கவனமாக இல்லை என்று சொன்னால் அவர்கள் கண்ணியத்தை காக்கவில்லை, ஹராமை எடுத்துக்கொண்டார்கள். இப்படித்தானே வரும், அப்படித்தானே அர்த்தம். அப்ப நினைச்சு பார்க்கணும், இந்த விஷயத்துல கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க சொன்னாங்க, இந்த நாள், இந்த மாதம், இந்த நகரம் எவ்வளவு புனிதமானதோ அவ்வாறு இவை அனைத்துமே புனிதமானது. இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாமே புனிதமானது அப்படின்னு சொன்னா, மற்றதை நம்ம புனிதம் நினைக்கும்ல. இப்ப ரமலான் மாசம் போய் பேசக்கூடாது, ரமலான் மாசம் நோம்பு வச்சிருக்கிறோம், சண்டை இடக்கூடாது, ஹஜ் மாசம் நம்ம புனித மாசம் அப்படின்னு ரமலான் மாசத்தினுடைய நோம்பினுடைய தன்மையை விளங்கி வச்சிருக்கிறோம். ஹஜ் மாசம் புனித மாசத்தினுடைய தன்மையில இருக்கிறது, போர் செய்யறதுக்கு தரு அப்படிங்கிற விஷயம் ஹஜ் மாசத்தினுடைய அந்த புனித தன்மை இருக்கிறது. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் வாழும்போது மனிதர்களுக்கு மத்தியில புனிதத்தை பேணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வட்டியை நான் தடை செய்கிறேன் அப்படின்னாங்க. இன்றைய தினம் வட்டி முழுமையாக தடை செய்யப்படுகிறது. என்னுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் அவர்கள் வட்டி விட்டு சம்பாதிக்கக்கூடிய நிலையில் இருந்தார். அவருக்கு வர வேண்டிய வட்டி அது தர வேண்டாம், இன்றோடு வட்டி தடை செய்யப்படுகிறது, அசல் மட்டும்தான் உரிமையானது, வட்டி வாங்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை முழுமையாக தடை செய்தார்கள். இந்த வட்டி விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான், தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கிறான், நன்றி கட்ட எந்த பாவியையும் அல்லாஹ் விரும்புவதில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். வட்டி எவ்வளவு பெரிய மோசமானது தெரியுமா? அதை அல்லாஹ் அழிச்சிருவான். அல்லாஹ் இடத்துல வெறுப்புக்குரிய ஒரு காரியங்கள்ல ஒண்ணுன்னா வட்டி பெரும்பாவங்கள்ல உள்ள ஒரு விஷயம். ஆனா இஸ்லாமியர்கள் வட்டி வாங்குறாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இந்த வட்டியினால் ஏராளமான குடும்பங்கள் நடுத்தரில் நின்றிருக்கிறது. இஸ்லாமிய குடும்பங்களும் கூட நம்ம பார்த்திருக்கிறோம். பல கோடிக்கு அதிபதியாக இருந்தவர்கள் வட்டிக்கு வாங்கி 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 அந்த வட்டியை எடுத்து அட்டிய, அதாவது அசலை கூட கட்ட முடியாத நிலைக்கு போய் முழுமையாக மூழ்கிய எத்தனையோ குடும்பங்களை நம்ம பார்க்க முடிகிறது. சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? வட்டிக்கு வாங்கி நகை செய்யறது, வட்டிக்கு வாங்கி வீடு கட்டுறது, வட்டிக்கு வாங்கி கார் வாங்குறது, வட்டிக்கு வாங்கி பைக் வாங்குறது, வட்டிக்கு வாங்கி கடை வைக்கிறது, வட்டிக்கு வாங்கி கடையை பெருக்கிறது, வட்டிக்கு வாங்கி ஏசி வாங்குறது, வட்டிக்கு வாங்கி ஃப்ரிட்ஜ் வாங்குறது. இப்படிதான் இருக்குது, உண்மையிலே இருக்குது. உண்மையிலேயே முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள மக்கள் வட்டியினுடைய கொடுமைகளை தெரியாமல் வட்டிக்கு ஏசி வாங்குற ஆட்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய அநியாயம் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? அப்ப அந்த வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான், தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கிறான், நன்றி கட்ட எந்த பாவியையும் அல்லாஹ் விரும்புவதில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுகிறார். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சபிக்கிறான், வட்டி வாங்குறவன், வட்டி கொடுக்கிறவன், வட்டிக்கு சாட்சியாக இருக்கிறவன், வட்டிக்கு எழுத்தராக இருக்கிறவன், இந்த 4 பேரையும் அல்லாஹ் சபிக்கிறான், சாபத்துக்குரியவர்கள். எவ்வளவு பெரிய பாவம் பார்த்தீங்களா? அதாவது வட்டிக்கு வாங்குறவன், வட்டிக்கு கொடுக்கிறவன், வாங்குறவன் கொடுக்கிறவன் 2 வித்தியாசம் தெரியுது இல்ல?
அதே மாதிரி வட்டி எழுதுறவன் சாட்சியாக இருக்கிறவன். சில பேர் நான் வட்டி வாங்கல, அவருக்கு ஒரு பைக்கு கொடுங்க, நான் தான் வந்து சாட்சி. இன்ஸ்டால்மெண்ட்ல இந்த இதுல இருக்குல்ல, பைக்கு வாங்கிக்காங்க, 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா பைக்கு காரு, அதுக்கு நான் சாட்சியா இருந்தா அது வட்டி வாங்கினது தான். எதுக்கு? அது வட்டியில தானே கொடுக்குறான், வட்டியில தான் அவன் கொடுக்குறான், வட்டியில தான் அந்த கார் வாங்கப்படுகிறது, வட்டியில தான் அந்த பைக் வாங்கப்படுகிறது, வட்டியில தான் அந்த கடை விரிவுபடுத்தப்படுகிறது, வட்டியில தான் வந்து அவர்களுடைய பொருளாதார மற்ற விஷயங்களை அதிகப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், அதற்கு சாட்சியாக இருந்தால் அல்லாஹ்வுடைய லேனத்திற்கு, அதாபுக்கு, வேதனைக்கு உரியவர்களாக நம்ம மாறிவிடுவோம். யோசிச்சு பாருங்க, இங்கே அதுக்கு உண்டான சாட்சிகள் இருக்கிறது. வட்டி எவ்வளவு பெரிய பாவமான விஷயம் பார்த்தீங்களா, நல்லவர்களையும் கெட்டவர்களாக மாற்றிவிடும். நிறைய பேர் ஒரு வீடியோ கூட இதில் வந்து வட்டிக்காரன் வரான், அந்த வட்டிக்காரன் அந்த வீட்டு வெளியே போகிறான், வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறான், லைவ் போட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா போகிறான். எங்கே உங்கள் அம்மா உங்கள் வீட்டு ஆள் எங்கன்னு, கணவன் இல்லை, இந்த பெண்ணை தேடி போகிறேன், அப்படி படிக்கட்டில் ஏறி போகிறான், லைவ் போய்கிட்டே இருக்குது. அந்த அம்மா தேடி எங்கேயுமே இல்லைன்னு நினச்சிட்டு அவன் என்ன செய்யறான்னா போகிறான், போய் வாட்டர் டேங்குக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்குது. எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா. வட்டி வாங்கி அவங்க மரண தருவாய் நிலைக்கு போகக்கூடியவர்கள் தான் வாட்டர் டேங்கில் போய் ஒளிவாங்க. அந்த குடும்பமே எத்தனையோ குடும்பங்கள் நாசமாக போயிருக்கிறது. ஸ்பீடு வட்டி, மீட்டர் வட்டி, தண்டல், எத்தனையோ குடும்பங்கள் நாசமாக போனதுக்கு வட்டி காரணமாக இருக்கிறது. அதனால இந்த வட்டியை அல்லாஹ் வந்து தடை செய்கிறான். வட்டியின் பக்கம் நெஞ்சிடக்கூடாது, அது தேவையே கிடையாது. அப்போ அவசரத்துக்கு என்னங்க, நகை இருந்தால் நகை வில்லு, வீடு இருந்தால் வீடை வில்லு என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, எனக்கு இருக்கிறத காலி பண்றதுல ஒன்றும் தப்பே கிடையாது. எனக்கு ஆசை இல்லை, யாரும் தரமாட்டுக்கிறாங்க, நகை இருக்குது, அதையா நீ திரும்ப வட்டி கொண்டு வைக்கணும்? வட்டியை நகையை வில்லு, அதுக்கப்புறம் வாங்கவே முடியாது, நகை வித்தா வாங்கவே முடியாது, அதுக்கப்புறம் வட்டியை அள்ளிட்டு போயிடுவான் எல்லாத்தையும். ஏன் வாங்க முடியாது? வீடை வித்தா வாங்கவே முடியாது. ஏன் வாங்க முடியாது? ஏன் வாங்க முடியாது? அல்லாஹ் கொடுத்தா பல மடங்கு வாங்க முடியுமா இல்லையா? அப்ப நம்ம என்ன நினைக்கணும்னு சொன்னா, அது ஈஸியா வருது அப்படின்னு நினைச்சிட்டு போய் நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு வாங்கக்கூடிய பைக்கு காசு இல்லை, வட்டிக்கு வாங்குறத விட 10 வருஷம் கழிச்சு தான் அந்த பைக்கு வாங்கணும், கார் வாங்கணும்னு ஒரு நிலை இருந்தா 10 வருஷம் வெயிட் பண்ணணுமே தவிர வட்டிக்கு வாங்கிடக்கூடாது, பாவத்தில் விழுந்துடக்கூடாது. அதுதான் இஸ்லாம் வந்து கடுமையான முறையில் வட்டி சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அந்த வட்டி விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம நம்முடைய பொருளாதாரம் தான் ஒரு மனிதனுக்கு சோதனை. இந்த உலகத்தில் என்ன சோதனை? என்னதான்? பொருளாதாரம் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்லுகிறான், அதாவது வயலுள்ளில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில் மோசடி செய்கின்றவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அல்லதீன இதத்தாலு அலன்னாசி யஸ்தஃபூன், அவர்கள் மற்ற மனிதர்களிடம் வாங்கும் போது நிறைவாக வாங்கிக் கொள்கின்றார்கள், ஆனால் மற்ற மனிதர்களுக்கு அளந்து கொடுத்தாலோ நிறுத்து கொடுத்தாலோ மோசடி செய்து விடுகிறார்கள். மகத்தான நாளில் எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் சொல்லுகிறான். அது அளவு நிறுவையில மோசடி செஞ்சா அது நஷ்டம் தான், பொருளாதாரம் தானே. இந்த பொருளாதாரம் என்ற ஒரு நிலையில் ஒரு மனிதன் போய் விழுந்தால் அதோட முடிஞ்சிச்சு. அது அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். நம்ம பொருளாதாரத்தில் மிக மிக கவனமா இருக்கணும். அல்லாஹ் இடத்துல ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஏழ்மையா இருக்கிறோம் அப்படின்னு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏழைகள் சொர்க்கத்தில் இருந்தார்கள் நான் பார்த்தேன்னாங்க. நரகத்தில் பெண்கள் இருந்ததை நான் பார்த்தேன், பெண்களை நிறைய தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதிகமாக எல்லாம் இல்லை, அதிகமாக இருந்ததை சொன்னாங்க. அப்ப ஏழ்மையா இருக்கிறது எல்லா இடத்துல குற்றம் கிடையாது, நேர்மையா இருக்கிறது தான் அல்லாஹ் பார்ப்பான். சரியா நடக்கிறமா என்று தான் அல்லாஹ் பார்ப்பான். நம்முடைய பொருளாதாரம் ஹலாலான முறையில் இருக்குதா அதுதான் அல்லாஹ் பார்ப்பான். பொருளாதாரம் ஹலாலான முறையில் இருந்தால் யாருக்கு எவருக்கும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ் இடத்துல அழகான முறையில் சொர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம பெறக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அதனால் அந்த விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அதை நம்ம பின்பற்ற வேண்டும். அதே மாதிரி சொன்னாங்க, அறியாமை காலத்தினுடைய நடந்த இரத்த பலிகள் அனைத்தும் ரத்து செய்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரிய போர் நடந்திருக்கிறது அந்த காலத்தில். எப்படின்னு சொன்னா, இந்த வம்சமாக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு அமெரிக்காக்காரனும் ரஷ்யாக்காரனும், அமெரிக்காவும் இவனும் யார் யூதன் இஸ்ரேல்காரனும் 2 பேரும் சண்டை போடுறானுங்களே. ஈரான் போய் அடிக்கிறானு, என்ன காரணத்துக்கு அடிக்கலாம்? ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. இல்லை இந்த காரணத்துக்கு அடிக்கிறேன், இல்லை அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது என்பதற்காக அடிக்கிறாங்க. அணு ஆயுதம் இருந்தால் கூட அடிச்சா கூட, இருந்தாலும் அடிக்கிறதுக்கு இவனுக்கு ரைட்ஸ் கிடையாது. உலக நாடுகள் அவன் நாட்டை பாதுகாக்கிறதுக்கு ஆயுதங்களை தயாரித்துக் கொள்றது யதார்த்தமான விஷயம். நம்ம நாட்டிலே அணு ஆயுதம் இருக்குது, உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் அணு ஆயுதம் இருக்கிறது.
அணு ஆயுதம் இருந்தாலும் அடுத்த நாட்டுக்காரன் சண்டைக்கு போக மாட்டான். அதனால அவன் சேஃப்டிக்கு அவன் தயாரிக்க தான் செய்வான். இவன் சண்டை எடுக்கிறான் எதற்காக என்னன்னு சொன்னா, அணு ஆயுதம் தயாரிக்க என்னவா கூடாது என்பதற்கு உலகம் முழுவதும் என்ன செய்யறான். இன்னைக்கு அது பிரச்சனையா மாறுது. கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லை, கேஸ் பெட்ரோல் இல்லைன்னு சொன்னா உலகத்தினுடைய பொருளாதாரம் எங்கேயோ போயிரும் உயர்ந்துடாது, மட்ட ரகமா போயிடும். இந்த ரெண்டை வச்சுதான் உலகம் இயங்கிட்டு இருக்குது. எல்லாம் டோட்டலா விலை ஏற்றிடுவாங்க. லாரி வெங்காயம் மூட்டை இருக்குன்னு இங்கே 150 ரூபா, வெங்காயம் மூட்டை 550 ரூபா மாறிடும். எல்லாமே டோட்டல் எல்லா விலைவாசிகளும் ஏறிடுச்சுன்னு சொன்னா உலகம் முழுவதும் பாதிக்குது. அதை உருவாக்கினவன் காரணம் என்ன சொல்றான்னா, அவன் அணு ஆயுதம் தயாரிக்க போறான், நான் வந்து தடுக்க போறேன் அப்படிங்கிறான். என்ன ஒரு அநியாயம் பத்தியல, என்ன ஒரு அக்கிரமம் பத்தியல. அப்ப எந்த ஒரு காரணமும் இல்லாம ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்குது. எத்தனையோ பேர் சாவுறாங்க, எத்தனையோ சொத்துக்கள் இழக்கப்படுகிறது. உண்மை இல்லை, நிராயுதபாணியாக போன ஒரு கப்பல், ஒரு சும்மா ட்ரைனிங்க்கு வந்தாங்க, அது உலகம் முழுவதும் உண்டு. நிராயுதபாணியாக வந்த கப்பலை அடிக்கிறான், அவங்களுடைய ஆயுதம் கூட கிடையாது. எவ்வளவு பெரிய அநியாயம் பார்த்தீங்களா. இலங்கை பக்கத்தில் வச்சு அடிச்சாலும் நம்ம இந்திய பெருங்கடல்ல, அப்ப ஈரானுடைய கப்பலை ஏதாவது ஒரு காரணம் இருக்குதான். அப்ப இதே மாதிரி ரசூல்லா காலத்திலயும் என்னன்னா ஒரு கொலைக்கு பதில் அப்படி கொலை நடந்துகிட்டே இருக்கு. ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னா, அனைத்து கொலைகளும் ரத்து செய்யப்படுகிறது. அறியாமை கொலைகளை தொடரக்கூடாது. எங்க மாமனை வெட்டிட்டான், மச்சானை வெட்டிட்டான், இப்படியே போகக்கூடாது. நம்மகிட்ட கூட அதுல இருந்து பெறக்கூடிய செய்தி என்ன தெரியுமா, ஏதாவது ஒரு ஆள் பாதிக்கப்பட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்றது, வம்சமா குடும்பமா நண்பர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்று நடந்துச்சுன்னா அதோட உடுப்பா ஏன்பா அதை தொடர்ந்துக்கிட்டே வரிய, காலங்காலமா பேசாம இருக்கீங்க, காலங்காலமா நடக்காம இருக்கீங்கன்னு வருமா இல்லையா. அப்ப அந்த மாதிரி வந்து கட் பண்ணக்கூடிய ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அறிவுரையும் எதுல கிடைக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலைக்கு கொலைங்கிற அந்த தொடர்ச்சியான பலியை வந்து நீக்கி விட்டார்கள் என்ற விஷயத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகுல்லா பின் நிசாயி, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. பெண்களை நீங்கள் அமானிதமாக பெற்றிருக்கிறீர்கள், அவர்கள் விஷயத்தில் நீங்க வந்து அல்லாஹ்வை அஞ்சு கொண்டு நடங்க அப்படின்னாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெண்களை நம்ம ஆணவர்கள் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவங்க அடிமை அப்படின்னு நிலைக்கு வந்துடக்கூடாது. இஸ்லாத்தில் அப்படி கிடையாது. இஸ்லாத்தில் ஆணும் பெண்ணும் என்ற ஒரு நிலையை ஆதாம் அவ்வா இருவரை தான் வந்து என்ன செஞ்சான், படைத்தான். ஆதமுடைய விழா எழும்புறது தான் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள் இல்லையா. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, பெண்கள் வளைந்த எலும்பு போன்று இருப்பார்கள், அவர்களை நிமித்த நினைத்தால் நீங்கள் உடைத்து விடுவீர்கள் அப்படின்னாங்க. ஏன்னா அந்த விழா எலும்பு இருக்கு இல்லையா, அதுல என்ன படைக்கப்பட்டாங்க, அவர்களை நிமித்த நினைத்தால் நீங்க உடைத்து விடுவீர்கள், அவர்கள் வந்து கண்ணாடி குடுவையை போன்று உடைத்து விடாதீர்கள் நாங்க. அப்போ நீங்க ஒரு பலகீனமான நிலையில தான் அவங்க இருப்பாங்க, நல்ல விளங்கிக்காங்க, அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அவர்களோடு நீங்க நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துங்க. அல்லாஹ்விடத்தில் நீங்க ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க, ஒப்பந்தத்தை அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன், ஒரு சிறந்த மனிதன் யாருன்னு சொன்னால், உங்களுடைய மனைவியிடத்தில் யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர். இது பெரிய ஒரு அவார்டு கிடைக்கக்கூடிய ஒரு இடம் என்னது, மனைவி தான் இல்லையா. வெளியில போய் ஒரு 2 நாள் ஒரு நண்பரோட பழகணுங்க, சூப்பர்பா நல்ல நண்பர் அப்படின்றாரு. அவருக்கு நம்முடைய மைனஸ் பழகினோம் அது இது எதுவுமே தெரியாது இல்லையா. எதையுமே பத்தி 365 நாள்ல ஒரு 2 நாள் ஒரு செலவு பண்ணி அவர் அவார்டு வாங்கிட்டு வந்துடலாம். மனைவி இடத்துல அப்படி கிடையாது. மனைவி இடத்துல அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய கோபம் வரும்போது எப்படி இருப்பாங்க, ஷைத்தான மாறுறவங்க இருக்காங்க இல்லையா. எடுத்து செவரு அடிச்சு தூக்கி வெறிஞ்சு செல்போன் கில்போன்லாம் பறக்கக்கூடிய குடும்பம்லாம் இருக்குது. அவன் எவ்வளோ 30,000 20,000 செல்போன்லாம் பறக்குதுயா அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம்லாம் இருக்குது. அதெல்லாம் மனைவி கவனிச்சு வச்சு இதுக்கு ஒரு ஃபோல்டர், இதுக்கு ஒரு ஃபோல்டர், இவர் கோபத்தில் வரும்போது இவர் எப்படி நடப்பார்னு ஒரு ஃபோல்டர் ரெடி பண்ணி வச்சிருவாங்க. இவர் அன்பா இருக்கும்போது எப்படி இருப்பாங்க ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஃபோல்டர்னா அவங்கள பற்றிய ஒரு நினைவு இருக்கா இல்லையா. உறவினர்கள் வரும்போது எப்படி நடந்து கொள்வார்கள், பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், எல்லா விஷயத்தையும் அதை கேதர் பண்ணக்கூடிய, அதிகமாக கேதர் பண்ணக்கூடியவர்களாக மனைவி எங்கவரை இருக்கிறாங்கும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் உங்களுடைய மனைவியிடத்திலே சிறந்தவர்களாக இருக்கிறீர்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள், நானோ என்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயத்தை பாருங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் அவங்க சொன்னாங்க என்ன. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்தது அப்படின்னாங்க. அப்படிலாம் என்ன, அப்படி நடந்திருக்கிறாங்க எல்லா தன்மைகளையும். ஒரு மனிதனுக்கு கோபம் வரும்போது நான் ஒரு மாறி இருந்தாங்களே,
மற்ற நேரங்களில் அவனுடைய தன்மைகள் மாறுது இல்லை. ரசூலா என்ன செஞ்சாங்க, கோவம் வந்தாலும் அதை வந்து எப்படி கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதுக்கு சில நிறைய ஹதீஸ்கள்லாம் இருக்கிறது. ஒரு நேரம் ஒரு தட்டு வரும், அவங்களுடைய மனைவிமார்கள்லேருந்து ஒருத்தருடைய வீட்டிலேருந்து சாப்பாடு வரும், அதை வாங்க போகிறதுல அவங்களுக்கு ஒரு மனைவிக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்து நினைச்சிருவாங்க, அந்த தட்டை வாங்கி ரெண்டாக உடச்சி தூக்கி எரிஞ்சிருவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. ரசூலுல்லாஹ்க்கு இந்த நேரத்தில் கோவரமாக இல்லை, பயங்கரமாக வரும். ஏன்னா வேறொரு நபர் தான் அதை கொண்டு வர்றாரு, வேறொரு நபர் தான் அதை கொண்டு வர்றாரு. அவருக்கு முன்னாடி அவங்களை அசிங்கப்படுத்தினா அவங்களுக்கு கோவரமா இல்லையா? நம்மளா இருந்தான்னு வைங்க, நம்ம கடையில் உள்ள வேலை சேர்க்கிற ஆளு ஒரு பொருளை கொண்டு வராரு, மனைவி நம்மளை உதாசீனப்படுத்துற மாதிரி இருந்தாங்கன்னா வாங்கி சென்னியில போட்டு என்னடி அவன் முன்னாடி என்ன கேவலப்படுத்திட்டு அப்படின்னு இருக்குமா இல்லையா? ரசூலுல்லாஹ் நினைச்சாங்கன்னா அப்படியே அந்த தட்டை எடுத்து வச்சுட்டு வேற வீட்டுக்குள்ள போய் வேற ஒரு தட்டை எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட சொன்னாங்க, உன்னுடைய தாய்க்கு ரோசம் வந்து விட்டதுன்னாங்க. அவ தாய் தானே, மூமின்களுடைய தாய் தானே, உன்னுடைய தாய்க்கு ரோசம் வந்து விட்டது அப்படின்னாங்க. சொல்லி அவங்கள அனுப்பிச்சு விட்டாங்க. நம்மளா இருந்தா நினைச்சுவோம் அதுக்கு சைத்தா வந்துடுச்சு அப்படிம்போம், பயங்கர பிரச்சனையாயிரும், கூட கொஞ்சம் பயங்கர பிரச்சனையாயிரும் இல்லையா? அவ்வளோ அழகா ரசூல் அந்த இடத்த அழகா சொல்லிட்டு மனைவி இடத்துல சொன்னாங்க, என்ன உன்னுடைய சைத்தான் உன் இடத்துல வந்து விட்டானா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எல்லாத்துக்கும் சைத்தான் இருக்கானா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம். உடனே அவங்க திரும்ப கேட்குறாங்க, பாருங்க உங்கள்கிட்ட இருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்மகிட்ட இது மாதிரி கேட்ட கோவம் வந்துருமா இல்லையா? ரசூலுல்லாஹ் அப்படி கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஆமாம் என்கிட்டையும் இருக்கான், ஆனால் நான் அவனை கட்டுப்படுத்தி விடுவேன். நாங்கள் எவ்வளோ அழகான வார்த்தை பற்றிங்களா? சைத்தான் என்கிட்டையும் இருக்கிறான், ஆனால் நான் அதை கட்டுப்படுத்தி விடுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், அவனை நான் கட்டுப்படுத்தி விடுவேன் அப்படின்னாங்க. அப்போ அந்த ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரங்க தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொன்னேன். அப்போ நிறைய விஷயங்களை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் அந்த பெண்ணிடங்க மனைவி இடத்துல எப்படி நடந்தார்கள் என்கின்ற விஷயத்தை பார்க்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் மனைவியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் நீங்கள் பெற்றிருக்கிறீங்க, அவங்கள நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த பெண்களுக்கு உணவும் மற்றும் உடையும் வழங்குவது உங்கள் மீது கடமை அப்படின்னாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, பையனுக்கு பெண்ணு பார்ப்பாங்க, பெண்ணு பார்க்கும் போதே எப்படின்னு சொன்னால் பெண்ணு வேலைக்கு போகுமா அப்படின்னு தான் முதல் அஜெண்டாவே. என்னதான் ஃபர்ஸ்ட் அஜெண்டாவே என்னதான், பெண்ணு வேலைக்கு போகுமா, நல்ல 50,000 ரூபா சம்பாதிக்குமா, 1,00,000 ரூபா சம்பாதிக்குமா. ஆனால் இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்ல தெரியுமா, பெண்களுக்கு ஒரு படி விட ஒரு படி ஆண்களுக்கு உயர்வு இருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், பெண்களும் ஆண்களும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், ஒரு படி உயர்வு யாருக்கு இருக்குதுன்னா ஆண்களுக்கு இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா, நீங்க சம்பாதிக்கிறதுனால, நீங்க சம்பாதிக்கிறதுனால ஒரு படி உயர்வு இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹ் அதை சொல்றாங்க, பெண்களுக்கு உணவும் உடையும் வழங்குவது அப்படின்னா என்ன, பொருளாதாரத்துக்கு கேரண்டி வழங்குறது யாருன்னு சொன்னா நீங்க தான். நீங்க சம்பாதிக்கணும், அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கணும், அப்படிங்கிறது உங்களுடைய கடமை என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அப்போ அதே விஷயத்திலையும் நாம கூடுதல் கவனம் எடுக்கணும். பொருளாதாரம் சம்பாதிச்சு கொடுக்குறது நம்முடைய கடமை, ஆண் மீது உள்ள கடமை. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஸ்லிமு அஹுபுல் முஸ்லிமீன, ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு யாரு, சகோதரன். அது எப்படி நம்ம பார்க்கணும்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம்கள் வந்து அல் முஸ்லிம் கரஜுலின் வாகிதீன் இனிஸ்தகா ஐனுகு இஸ்தகா குல்லுகு இஸ்தகா ரகசுகு. ஒரு முஸ்லீம் என்பவர்கள் ஒரு உடம்பு மாதிரி, ஒரு உடம்பு மாதிரி இருக்கணுமா. உடம்புல ஒரு பகுதியில் அடிபட்டுச்சுன்னு வைங்க, இன்னொரு பகுதியில் அது வேதனையை கடத்துதா இல்லையா? காலில் நமக்கு முள்ளு குத்திடுச்சு, முள்ளு குத்தின விட என்ன, கால் அது பாட்டுக்கு முள்ளு குத்திட்டு பேசாமல் இருக்குதா, உடனே டக்குன்னு போய் கை வச்சு எடுக்கிறோம், எடுத்துட்டு டக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போய் நாக்கு சொல்லுது, மருத்துவர் ஐயா காலில் முள்ளு குத்திடுச்சு, மருந்து போடணும் அது அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஒரு உடம்பு வந்து மற்ற மற்ற காரியங்களை எப்படி கடத்துகிறதோ அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் முஸ்லிம் கரஜுலின் வாகிதீன் இனிஸ்தகா ஐனுகு இஸ்தகா குல்லுகு இஸ்தகா ரகசுகு. ஒரு முஸ்லீம் வந்து ஒரு உடம்பு மாதிரி, ஒரு இடத்துல காயம்பட்டால் இன்னொரு இடத்துல இது காயத்தை கடத்துகிறது. ஒரு தலையில் ஒரு பாகத்தில் அடிபட்டாலும் இன்னொரு பாகம் வந்து என்ன செய்தால் உதவி செய்தா இல்லையா? அது மாதிரி நீங்கள் ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒற்றுமையை குறித்து ரசூலுல்லாஹ் வலியுறுத்திய விஷயத்தை பார்க்கிறோம். சகாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. சகாபாக்கள் ஆரம்ப காலகட்டங்களில் எப்படி இருந்தாங்கன்னா, யார் எவர் என்னன்னே தெரியாது, இவங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, தொடர்பே இல்லாமல் இருந்தாங்க. எப்படி மாறிட்டாங்கன்னு சொன்னால், அப்படியே ஒரு ஒற்றுமையினுடைய சிகரமாக மாறிட்டாங்க.
அதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது குன்தும் அலா சஃபா குஃப்ரத்தின் மினன்னார், நீங்க நரகத்தினுடைய விளிம்பில் இருந்து கொண்டிருந்தீர்கள். அன்கதுகும் மின்ஹா, அதிலிருந்து உங்களை வெளியேற்றினோம். அல்லம பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்தினோம். வஸ்பஹத்துஹும் பின்னிஅமதிஹி இக்வானா, அதனுடைய காரணமாக நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். எப்படி இருந்தாங்க அந்த சகாபாக்களை பத்தி எல்லாம் பேசுகிறான். எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஆரம்ப காலத்துல குன்தும் அலா சஃபா குஃப்ரத்தின் மினன்னார், நரகத்தினுடைய விளிம்புல இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப நம்மளும் அப்படித்தானே இருந்துகிட்டு இருந்தோம். நம்மளாம் தௌஹீத் வர்றதுக்கு முன்னாடி தர்காவோ போய் பாபாவோ போய் அந்த அவுலியா இந்த அவுலியா அவரு இவருன்னு சொல்லி எத்தனையோ வழிகாட்டினுடைய உச்சத்துல இருந்தோம் இல்லையா? அல்லாஹ் என்ன செஞ்சானா நேர்வழி கொடுத்தான். நேர்வழி கொடுத்தா எப்படி இருக்கணும் அதான் அல்லாஹ் சொல்றான். நீங்க வந்து அல்லாஹ்வுடைய கயிறு இருக்குல்ல, அதை பற்றி பிடிச்சுக்காங்கிறான். பஹ்தஸிமு பி ஹப்லில்லாஹி ஜமியா, அனைவரும் சேர்ந்துக்காங்க, எல்லாரும் சேர்ந்துக்காங்க. எல்லாரும் சேர்ந்துட்டு அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலாத்த ஃபர்ரகு, அதுல நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். எவ்வளவு அழகான அற்புதமான அறிவுரை பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய கயிறுன்னு சில பேர் நினைச்சாங்க ஒற்றுமைங்கிற ஒரு கயிறு வானத்திலிருந்து வருது, அதை எல்லாருமே பிடிச்சிக்கிட வேண்டியதான். அப்போ ஒரு கயிறு வானத்திலிருந்து வருதுன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஒற்றுமைங்கிற ஒரு கயிறு இருக்குது, அந்த கயிறை வந்து என்ன செஞ்சு எல்லாருமே பிடிச்சிக்கிடணும், நீங்க அந்த ஜமாத்து இந்த ஜமாத்து எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா அதை பிடிச்சிக்கிடணும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. அப்படிதான் பிரச்சாரமே பண்றாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றது வந்து ஒற்றுமை கயிறு கிடையாது. அல்லாஹ்வின் கயிறுன்னு சொன்னா வகியை பலமாக படித்துக் கொள்ளுங்க, நீங்க அதுல பிரிஞ்சிடாதீங்க. எல்லாம் ஒற்றுமையா இருந்து வரதட்சணை எதிருங்க, வட்டியை எதிருங்க, தீமையான பாவமான இது மாதிரியான விஷயங்களை எதுங்க, எல்லாம் ஒற்றுமையா இருங்க. அதான் ரசூல் எழுதுறாங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரனாக இருக்கணும், ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். அவன் உடம்பு இல்லைன்னா என்ன தொழு வரலையா என்னன்னு கேட்கணும். அவன் வரவே இல்லைப்பா சுபுக்கு அதுக்கு வரல என்ன விசாரிக்கணும். ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா உடனே வந்து நிக்கணும், துடிக்கணும். அப்படிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா பாலக்கோட்டில் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா தௌஹீத் சகோதரர்கள் ரொம்ப கம்மி தான். ஆனால் அந்த அது வந்து சிகரங்களாக, தங்கங்களாக, வைரங்களாக, வைரூடியங்களாக அப்படி ஒரு வேகமும் விவேகமும் இருந்த ஒரு காலம் உண்டு. ஏன் எதிர்ப்பு அங்கே இருந்துச்சு, நம்மகிட்ட அந்த வேகம் இருந்துச்சு. எதிர்ப்பு, கடுமையான எதிர்ப்பு, ஓட விட்டு அடிக்கக்கூடிய எதிர்ப்பு, ஊரை விட்டு விலக்கி வைக்கக்கூடிய எதிர்ப்பு, அப்படி எதிர்ப்பு இருந்த நேரத்தில் நம்மகிட்ட என்ன இருந்துச்சு? அப்துல்லா பாய் வந்தாரா, அவர் வந்தாரா, இவர் வந்தாரா, என்னங்க அவரை காணும், இவரை காணும், இவரை காணும், தாவாக்கு காணும், அங்கே காணும், வாழ எல்லாம் ஒன்னா சேர்ந்து போவோம், அங்கே போவோம், 4 பேர் சந்திப்போம், கூட 4 பேர் போய் பேசுவோம், இங்கேருந்து அங்கே போவோம், இங்கே போவோம். ஒரு ஸ்பிரிட் இருந்துச்சா இல்லையா? ஒரு வேகம் இருந்துச்சா இல்லையா? ஒரு விவேகம் இருந்துச்சா இல்லையா? ஒரு ஒற்றுமை இருந்துச்சா இல்லையா? அதே வேகம் விவேகம் எல்லா காலத்திலையும் இருக்கணும். எல்லா காலத்திலையும் மௌத்தாவர வரைக்கும் அப்படி இருக்கணும். சில ஊர்களில் பார்த்து அப்படி அப்படியே சந்தோஷமா இருக்கும். அப்படி நம்மளுடைய தாவாக்கள் இல்லைன்னு சொல்லல, இன்னும் மெருகூட்டணும், இன்னும் அதிகப்படுத்தணும், எல்லாம் ஒன்று சேர்ந்து. ஆனால் இந்த துனியா வாழ்க்கை நம்மளை இழுத்துடக்கூடாது. இப்படி இழுக்கும், ஜவு முட்டாய் இழுத்த மாதிரி என்ன செய்யும் இந்த துனியா வாழ்க்கை, என்ன செய்யும் கொக்கி போட்டு இழுத்துட்டு போயிடும் நம்மளை. பொருளாதாரம் வந்து சோதனை சொன்னாங்களே இல்லையா, அப்படி கொக்கி போட்டு என்ன செஞ்சிடும் அந்த துனியாவுடைய வாழ்க்கை அப்படியே இழுத்துட்டு போயிடும். அதை எதிர்த்து ஃபைட் பண்ணி நிற்கணும். யோசிச்சு பாருங்க, உலக நாடுகள், முஸ்லீம் நாடுகளை யோசிச்சு பாருங்க. சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தாரு, அது இதுன்னு எத்தனை நாடுகள், எவ்வளவு வளங்கள், அல்லாஹ் சொல்ல முடியாத வளங்களை எல்லாம் அள்ளி கொடுத்துருக்கிறான். அப்படியே அண்ணாந்து பார்க்கக்கூடிய உலகத்தில் உயர்ந்த கட்டடங்களை எல்லாம் எழுப்பக்கூடிய வளங்களை கொடுத்துருக்கிறான். ஆனா ஒரு அதிகாரம் உள்ள ஒரு ராணுவ படையை உருவாக்க முடிஞ்சா? அமெரிக்காவுடைய படையை தான் கொண்டு வச்சிருக்கிறான். எவ்வளவு பலகீனம் பார்த்தீங்களா? ஒலிக்கல் இன்சானு லைஃபா, மனிதர்களை பலகீனமாகத்தான் நம்ம படைச்சிருக்கோம்னு நல்லா சொல்லுகிறான். ஆனா இந்த அரபு மக்கள் எப்படி பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே சொல்றாங்க, உங்கள் மாளிகையை கட்டுவீங்க, பயங்கரமா இருப்பீங்க, ஆனா நீங்க உங்களுடைய உள்ளங்கள்ல வகுன் வந்துடும், நாங்க உள்ளங்கள்ல உலகத்தினுடைய இன்பங்கள் வந்துடும், பழைய மாதிரி இருக்க மாட்டீங்கன்னாங்க. ஆனா இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு அரபு நாடுகள். பாருங்க, ஒரு நாடு அடிச்சா உலகமே ஆடுதா இல்லையா? பொருளாதாரத்தில் சொல்றேன், ஒரே ஒரு நாடு அடிச்சா உலகமே என்ன செய்யுது, ஆடுது. அப்படிப்பட்ட வல்லமையே அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். இன்னைக்கு ரஷ்யாவும் சரி, அமெரிக்காவும் சரி, பெரிய பெரிய உலகத்தினுடைய நாடுகள் எல்லாம் வல்லரசா இருக்கிறதுக்கு அடிப்படையே இஸ்லாமிய நாட்டினுடைய அந்த குருடாயில் தான் இல்லையா? அதான் உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்து கூட இந்த மக்களிடத்துல என்ன இல்லை, சகோதரத்துவமோ ஏகத்துவ பணிகளை வீரியமாக கொண்டு செல்லணுங்கிற அந்த தன்மையும் இல்லாத ஒரு சூழ்நிலை, பலகீனமான நிலையை உருவாக்கி இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒருவருடைய செல்வத்தை அவருடைய சம்மதம் இல்லாம எடுக்கக்கூடாதுன்னாங்க.
ஒருவருடைய செல்வமோ ஒருவருடைய பொருளாதாரம் எதுவாக சரி, அவர் அனுமதி கொடுக்காமல் அதை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. அனுமதி இல்லாமல் எதையுமே எடுக்கக்கூடாது. அதெல்லாம் உண்மையானது. எந்த ஒரு பொருளையும் என்ன செஞ்சிடக்கூடாது. பள்ளிவாசலில் ஒரு பொருளை ஒருத்தர் காணாமல் போட்டு தேடக்கூடாதுன்னாங்க. ஏன், அதுக்கு அர்த்தம் என்ன? சில பேர் அந்த தேடுற மைண்டில் இருந்தாங்கன்னு வைங்களேன், திடீர்னு ஒரு 10,000 கொடுத்துருப்பான், ஒரு சாவி வச்சிருப்பான். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அறிவுரை எவ்வளோ பெரிய அற்புதமான அறிவுரை பாருங்க. சாவி நமக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பள்ளிவாசலில் ஒன்று வச்சா நினைச்சக்கூடாது, தேடக்கூடாது. நீ பாத்தியான்னு சொன்னால் எல்லாருமே சந்தேகம் வருமா இல்லையா? தொழுதுகிட்டு இருப்பாங்க, டக்குன்னு போரை தூக்கி இழுத்து விட்டுருவாங்க. தொழுகையாக முக்கியமாக தெரியாது, குறுக்க போவாங்க, அங்கே போவாங்க, அங்கே தேடுவாங்க, இங்கே தேடுவாங்க. தேடக்கூடாதுன்ட்டாங்க. எனக்கு ஒருத்தையை போய் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பள்ளிவாசலில் ஒரு பொருளை தேடினா தொலைத்தால் என்ன செய்யக்கூடாது, ஒருத்தையை கேட்கக்கூடாது. நெய் சாதம் போய் எடுத்துக்கிட்டுமே தவிர. இது எவ்வளோ அழகான அறிவுரை பாருங்க, எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. ஒருவருடைய பொருளை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவாக இருந்தாலும் சரி, சாவி, பைக்கு, அது இது, செல்போன், அது இது எதுவாக இருந்தாலும் சரி, அது அவருக்கு உண்டான ரைட்ஸ், அவருக்கு உண்டான உரிமை. அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. இதெல்லாம் உலகத்தில் உள்ள அனைவரும் பின்பற்றினாங்க. உலகமே அப்படி சொர்க்கச்சோலை மாதிரியான ஒரு தன்மையுடைய, சொர்க்கத்தோட ஒப்பிட முடியாது, ஒரு நல்ல நிலைக்கு வந்துடும், சிறப்பான நிலைக்கு அப்படியே இருக்குது. நீங்க உலகத்தில் யோசிச்சு பாருங்க, ட்ரெயின் கவுந்து கிடக்குங்க, ஆண்களும் பெண்களும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க, கத்தி எடுத்துட்டு போய் கையை வெட்டி அந்த தங்கத்தை எடுத்துட்டு போறான், கழுத்து தங்கத்தை எடுத்துட்டு போறான். நடக்கா இல்லையா? எவ்வளவு பெரிய கொடூரமான மனிதர்களை இந்த உலகம் உருவாக்கி வச்சிருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய கொடூரமான மனிதர்களை அந்த உலகம் உருவாக்கி வச்சிருக்குன்னா, அவன் ஆபத்துல கிடக்குறான். அந்த ஆபத்து அவனுக்கு ஒரு பெருசா தெரியல. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறாங்க, நகையை பிடிச்சி பிடிங்கிட்டு அந்த பெண்மணியை பிடிச்சு அந்த பாத்ரூம் பக்கத்துல தள்ளி விட்டுருந்தாங்க, ஒரே கீழே விழுந்துருந்தாங்க. நல்லா விளங்கிக்காங்க, ரயில் பக்கத்துல பாத்ரூம் பக்கத்துல போறோம் இல்லையா, அது கிணத்துக்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி அர்த்தம். பிள்ளைகளையோ பெண்களோ, ஏன்னா பெண்கள் பிள்ளைங்க தான் ரொம்ப பலகீனமான நிலையில டக்குன்னு நினைச்சிருவாங்க, கை தள்ளி விழுந்துருவாங்க. சின்ன பிள்ளைங்க அது ஒண்ணுமே தெரியாம போய் டக்குன்னு இறங்கிடும், அவ்வளவுதான். ஒரு கிணத்துக்கு பக்கத்துல நிக்கிற ஒரு தன்மை தான் இந்த ரயில் பயணங்கள்லாம். ஆனா இது ஒவ்வொரு நாள் வீடியோக்கெல்லாம் வர்றது ரொம்ப பாவமா இருக்கிறது. அப்ப இவ்வளவு ஒரு விஷயங்களை, அடுத்தவருடைய விஷயங்களை, பொருளாதாரத்தை அவருடைய அனுமதி இல்லாமல் பறித்து கொள்ளக்கூடிய தன்மை என்பது இன்றைக்கு சர்வ சாதாரணமா ஆகிவிட்டது. அதுக்கெல்லாம் மறுமையில பதில் சொல்லணுமா இல்லையா? மறுமையில எல்லாம் கேட்க மாட்டானா, ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா வமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா. ஒரு அணு அளவு நன்மை செய்தவர் அதை காண்பார், ஒரு அணு அளவு தீமை செய்தவரும் அதை காண்பார். கொஞ்சம் நன்மை செஞ்சாலும் அதை பார்க்கலாம், கொஞ்சம் தீமை செஞ்சாலும் என்ன செய்வாங்க, அவங்களுடைய எந்த அளவுக்கு அதையெல்லாம் சுமந்து சொல்லக்கூடிய பாவாளிகளாக வருவாங்கங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த இப்ப இருக்கிற இந்த ஈமானிய உறுதிக்கு பிறகு நீங்கள் மீண்டும் நம்பிக்கை இழந்து குஃப்ரானிகளாக, நம்பிக்கை இழந்தவர்களாக மாறிவிடாதீர்கள் அப்படின்னு எச்சரிக்கை செஞ்சாங்க. அது சொல்லும் போது நிறைய விஷயங்கள் இன்றைக்கு இருக்கிற மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க, உலகத்தினுடைய விஷயங்களை மாறணும்னு சொன்னாங்கல்ல, குஃப்ரில் போய் விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்றைய மாதிரியாக நீங்க மாறிவிடாதீங்க. நம்ம அதெல்லாம் கவனிக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம பள்ளிவாசலுக்கு நம்ம தொழுது வர்ற மட்டும் பெரிய இது மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாது. நம்ம தொழுதுட்டு அதோட போதும், நம்ம மட்டும் சொர்க்கத்துக்கு போனால் போதுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம சொர்க்கத்தில் போய் இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க சொர்க்கத்துக்கு வரணும்ல, மனைவிமார்கள் சொர்க்கத்துக்கு வரணும்ல, பெற்றோர்கள் வரணும்ல, அண்ணன் வரணும்ல, தம்பி வரணும்ல, அக்கா வரணும்ல, தங்கச்சி வரணும்ல, சொந்த பந்தங்கள்லாம் வரணும்ல. அப்ப அவங்கெல்லாம் வரணும், அவங்கெல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை நாமே அதுக்குண்டான உருவாக்கணும்ல. நமக்கு நேர்வழி கிடைச்சிருக்குன்னா அது 4 பேருக்கு என்ன செய்யணும், சொல்லணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, இப்ராஹிம் நபி ஒரு பெரிய சிறந்த இறைவனுக்கு பிடித்த ஒரு நபியாக இருந்தாங்க இல்லையா? அதுதான் அல்லாஹ் சொல்றான், இத்தகதகல்லாஹ இப்ராஹிம ஹலீலா. இப்ராஹிம் நபியை உற்ற தோழனாக நான் தேர்வு செய்து கொண்டோம். ஏன்? அஸ்லீம் கால அஸ்லம் திரு ரபில் ஆலமீன். கட்டுப்படு என்று சொன்னால் அகிலத்தினுடைய இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டேன். அப்ப அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வோட ரொம்ப நெருக்கமா இருந்தாங்கல்ல. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல ஒரு துவா செஞ்சாங்க. அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிமே உம்மை நான் தலைவராக ஆக்க போறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வஹீன் மூலியமா சொல்லுவான்ல, உம்மை நான் வந்து இந்த மனித குலத்திற்கு தலைவராக நான் ஆக்க போறேன் அப்படின்னு சொல்ல உடனே, அப்போ இப்ராஹிம் நபி கேட்குறாங்க, இறைவா என்னுடைய சந்ததிகளையும் ஆக்கு அப்படிங்கிற. எவ்வளோ அற்புதமான சிந்தனை பார்த்தீங்களா, எவ்வளோ அற்புதமான எண்ணம் பார்த்தீங்களா. இறைவா என்ன நீ ஆக்குற, ரைட்டு, நம்ம எனக்கு ஓகே அப்படின்றோம், நம்ம பிள்ளைகளை பற்றியோ சந்ததியை பற்றியோ நினைக்க மாட்டோம். இப்ராஹிம் நபி சொன்னாங்க, என்னுடைய சந்ததிகளையும் ஆக்கு இறைவா அப்படின்னாங்க. அதே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு சந்ததிகளை வழிகேடர்களை தவறுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஆக்கலாம் பாருங்க. இப்ராஹிம் நபி நபியா, இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக்கு, யாக்கூபு, யூசுஃபு, ரசூல்லா வரைக்கும் எத்தனையோ நபிமார்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்ததியிலிருந்தே அல்லாஹ் கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாருமே ஏராளமான நபிமார்கள் எழுந்து வந்த யாரு தான்
தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை தான், அவங்க தான் அவங்களுடைய வழித்தோடல் அவள் நிறைய பேர்களை அல்லாஹ் வழிகாட்டக்கூடிய தலைவர்களாக அல்லாஹ் ஆக்கினாங்கிற விஷயத்தை பாருங்க. அப்போ நம்முடைய சந்ததிகள் நல்லபடியாக ஏகத்துவ கொள்கையில் இருந்து மரணிக்கணும்னு சொன்னால் அதற்கான பயிற்சிகளையும் முயற்சிகளையும் நம்ம செய்ய வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அரபியனுக்கு ஒரு அஜமி இருக்காங்க இல்லையா, அரபி தெரியாதவங்கள அஜமின்னு சொல்லுவாங்க. ஒரு அரபிக்கு அஜமி உயர்ந்தவர் இல்லை, ஒரு அஜமிக்கு அரபியும் உயர்ந்தவர் இல்லை. நாங்கள் இன்னைக்கு மொழி வெறி உலகம் முழுவதும் ஆடி பயங்கரமாக என்ன தமிழ் பேசுகிற நிலையில் இருக்கிறவங்க அவங்க தாழ்த்தப்பட்ட நிலையில் எங்களை அடிமைப்படுத்திருக்காங்கன்னு சொன்னால் கூட சில பேர் என்ன செய்வாங்க, தமிழ் தான் உயர்ந்ததும்பாங்க. அப்போ அடுத்தவங்க நீ தாழ்வா நீ பார்க்குறல்ல, தெலுங்கு தான் உயர்ந்தது, மலையாளம் தான் உயர்ந்தது, அரபு தான் உயர்ந்தது, ஹிந்தி தான் உயர்ந்தது, உருது தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா மக்களும் இருக்காங்க. தாய்மொழியை உயர்வாக பேசுறது தப்பு கிடையாது, ஆனால் அடுத்த மொழியை மட்டமாக பேசுறது தப்பு. ரசூல்லா தாய்மொழி என்ன? அரபு. ரசூல்லாவுடைய தாய்மொழி அரபு. அரபையே தன்னுடைய தாய்மொழியாக கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அரபு மொழிக்கு அஜ்மி மொழி உயர்ந்தது இல்லை, அஜ்மியாக இருக்கிறவங்களுக்கு அரபு உயர்ந்தது இல்லை, எல்லா மொழியும் சமம்ட்டாங்க. இது இன்னைக்கு ஒருத்தனால ஏற்றுக்க முடியல. இந்த நூற்றாண்டுல இந்த காலகட்டத்தில் ஒருத்தனால ஏற்றுக்கொள்ள முடியல. அது எப்படி? என் மொழி தான் உயர்ந்துங்க, நம்ம முஸ்லீமே சொல்றாங்களே, உருது தான் உயர்ந்துங்கிறாங்களே. சில பேர் தமிழ் உருது தெரியல, எனக்கு உருது தெரியல, தமிழ் பாய் உருது தெரியாது அடிப்பாங்க. இருக்கா இல்லையா? ஏன் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா உருது பேசுறது முஸ்லீம், உருது தெரியலன்னு வைங்க நீ முஸ்லீமே கிடையாது. இல்லைங்க நான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது களிமா சொல்றேன், களிமா சொன்னாலும் சரி நீ உருது பேசணும். இருக்கா இல்லையா? களிமாவே சொன்னாலும் சரி நீ உருது பேசுறதா முஸ்லீம் இல்லைன்னா முஸ்லீம் இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு அப்போ உருது தெரியாதா? ரசூலுல்லாஹ்க்கு உருது தெரியுமா? ரசூலுல்லாஹ்க்கு உருது, அதுவே நம்ம முஸ்லீம்கள் நிறைய பேர் தெரியாது. ரசூலுல்லாஹ்க்கு உருது தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, சரியா, தமிழும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது அரபி மட்டும்தான். அப்போ ரசூலுல்லாஹ் முஸ்லீமா இல்லையா? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? எவ்வளோ அழகா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க. எல்லா மொழியும் சமம்னாங்க. இன்னைக்கு பாருங்க மொழியை வச்சுக்கிட்டு நினைச்சாங்க பெரிய போரே நடந்துகிட்டு இருக்கு. மொழி வரியினால் மொழி என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வெள்ளையனுக்கு கருப்பன் மீதோ கருப்பனுக்கு வெள்ளையனோ உயர்ந்தது கிடையாது. நாங்கள் சில வெள்ளை வெள்ளையன்னு இருந்தால் நினைச்சுவாங்க ரொம்ப உயர்வுன்னு நினைப்பாங்க. கருப்பாக இருந்தால் ஐயோ அது வந்து பிளாக்குன்னு என்ன, அது மனித படைப்பு இல்லையா? ஆதாமே அது சயின்ஸ் அந்த ஆதாமே எல்லாம் ஆரம்ப காலத்தில் நீக்கிறோம் அந்த இதுலேருந்து வந்தாங்கன்னு சொல்கிற அளவுக்கு சயின்ஸ் சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். அது இஸ்லாமிய அடிப்படையில் இல்லை. ஆனால் கருப்பும் பிளாக்கு உலகத்தில் உள்ள கலர்கள் எத்தனையோ கலர்கள் இருக்குது இல்லையா? அப்போ அந்த கலர்களில் வந்து என்ன வித்தியாசம் இருக்குது? அதில் என்ன தப்பு இருக்குது? பீட்ரூட்டு கருப்பாக தான் இருக்குது, ஆனால் அதை சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்ல ரத்தம் ஊறுங்கிறான். ஐயோ கருப்பு நான் சாப்பிட மாட்டேன், வெறும் வந்து நான் வந்து ஒயிட் மட்டும் தான் நினைச்சுவேன் சாப்பிடுவேன்னு சொன்னால் முள்ளங்கி மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கணும். உலகத்தில் நினைச்ச முடியாது, முள்ளங்கி தவிர வேறு எதுவும் சாப்பிட முடியாது. இருக்கா இல்லையா? கருப்பா என்ன சிவப்பா என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கருப்போ வெள்ளையோ உயர்வு கிடையாது, தக்குவா தான் உயர்வு அப்படின்னாங்க. இறையச்சத்தின் மூலியமா தான் என்ன தக்குவா தான் உயர்ந்தது அப்படின்னாங்க. இறையச்சம் அது கருப்பாங்கிட்ட இருந்தாலும் சரி வெள்ளையா இருந்தவங்கள்ட்ட இருந்தாலும் சரி இறையச்சம் இருக்கான்னு தான் பார்க்கணுமே தவிர நாங்கள் கருப்பா இருக்கிறவங்களாம் மட்டமானவங்க வெள்ளையா இருக்கிறவங்களாம் உயர்ந்தவங்க அப்படிங்கிற நிலை வந்து இஸ்லாத்தில் கிடையாது. அதனால தான் நீங்கள் ஹஜ்ஜியில் போனீங்கன்னா எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க. அது உலகத்துக்கே ஒரு ஒற்றுமையினுடைய ஒரு பெரிய ஒரு அளவுகளை தெரியப்படுத்துகிற மாதிரி பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக அவங்க இருப்பாங்க. அப்போ அதை நம்ம கவனத்தில் வைக்கணும். நம்மளே அப்படி நம்மகிட்ட அது என்ன வரக்கூடாது. கருப்பாக இருந்தாலும் சரி வெள்ளையாக இருந்தாலும் சரி இறைவனுடைய ஏற்பாட்டில் உள்ளது அப்படின்னு நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதியாக சொன்னாங்க, உங்களிடத்திலே நான் இரண்டை விட்டு செல்கிறேன், அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தர மாட்டீங்க. ஒன்று அல்லாஹ்வுடைய கலாம், இன்னொன்று என்னுடைய வழிமுறை அப்படின்னாங்க. உங்கள்கிட்ட ரெண்டே தான் விட்டுருக்கேன், ஏராளமான விஷயங்களை விட்டு போகல, மதுக்கப்பு அது இதுன்னு நிறைய விஷயங்களை நான் விட்டுட்டு போகல, ரெண்டே தான் விட்டு செல்கிறேன். ஒன்று அல்லாஹ்வுடைய கலாம், இன்னொன்று என்னுடைய வழிமுறை. இதை பற்றி பிடிக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீங்க அப்படின்னாங்க. அப்போ குர்ஆனை நம்ம பின்பற்ற வேண்டும், நபி மொழியை நம்ம பின்பற்ற வேண்டும். இதுதான் வந்து தௌஹீத், இதுதான் ஏகத்துவம். இதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களை சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் வந்து சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேனா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எல்லாம் சொன்னாங்க, நாம் ஆமாம் யாரை சொல்லலாம், நீங்கள் என்னென்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையும் எங்களுக்கு நல்ல அறிவுரைகள் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹ்வே நீ சாட்சி, அல்லாஹ்வே நீ சாட்சி. இந்த மக்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன், மக்களும் ஆமான்ட்டாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனான்னு கேட்டாங்க, ஆமான்ட்டாங்க. அல்லாஹ்வே நீ சாட்சி. ஏன்னா சொல்லிட்டு சொன்னாங்க, மறுமையில் அல்லாஹ் வந்து என்னை பற்றி உங்கள்கிட்ட கேட்பான், அல்லாஹ் விசாரிப்பானா. பாருங்களேன், ரசூலுல்லாஹ் பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பானா, என்ன முகமது அவங்களே அல்லாஹ் கேட்கும்போது முகமதுன்னு கூப்பிடுவான். முகமது நீங்கள் உலகத்துக்கு உங்களை தூதர் அனுப்பிச்சோன்னே இந்த மக்களுக்கெல்லாம் போதனை பண்ணீங்களா சொன்னீங்களான்னு கேட்கும்போது சொல்லிட்டு மக்கள்கிட்டையும் கேட்பானா, என்ன
இந்த முகமது அனுப்பிச்ச தூதரா உங்களுக்கு சொன்னாப்லையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோமா, ஆமாம் ரசூல்லா சொன்னாங்க. நம்ம அந்த சபையில் இல்லை, ஆனால் அந்த செய்தி நமக்கு கிடைச்சிச்சு இல்லை. அப்போ ரசூல்லா சொன்னதானே, அப்படின்னா ரசூல்லா சொன்னாங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொன்ன விஷயத்தை நம்ம அன்றைக்கி சாட்சியாக சொல்லுவோம். அதுதான் ரசூல்லா கேட்குறாங்க, என்னை பற்றி மறுமையில் அல்லாஹ் வந்து என்ன செய்வான் உங்கள்கிட்ட கேட்பான். அப்படி ஈசா நபியை பற்றி கேட்டதெல்லாம் வருதுல்ல குரான்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி உன்னையும் உன்னுடைய தாயாரையும் கடவுளாக ஆக்கிக்கொள்ளு என்று நீர் தான் மக்களுக்கு சொன்னீரா என்று ஈசா நபியை எல்லாம் விசாரிப்பான்லாம் இருக்கு இல்லையா. இது மாதிரி மக்களே எல்லாம் விசாரிப்பான். அப்போ மக்கள்லாம் சொல்லுவோம், நாங்கள் சொல்லுவோம் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த அறிவுரைகள் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இந்த அறிவுரைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் இயன்ற அளவுக்கு பின்பற்றி இன்மைக்கும் மறுமைக்கும் உண்டான நன்மையை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.